என் பெயர் ஆதி. வயது 22. என் வாழ்க்கை பயணத்தையே மாற்றிய ஒரு அக்காவுடனான ஒரியல் பயணத்தின் கதை இது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடருங்கள் அன்பு நெஞ்சங்களே. எல்லாமே அந்த ஒரு மாலை பொழுதுதான் ஆரம்பித்தது. நானும் பிரியாவும் எப்போதும் சந்திக்கும் அதே பூங்கா, அதே மறை இருக்கே. ஆனால் அன்று அவளது முகம் வழக்கமான புன்னகையுடன் இல்லை. ஒருவித இறுக்கம் அவளை சூழ்ந்திருந்தது. ஆதி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்றாள். என் கண்களை பார்க்க தவிர்த்தபடி, சொல்லு பிரியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என் குரலில் இருந்த பதற்றம் எனக்கே கேட்டது. நம்மால இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது ஆதி. அவள் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. என் உலகம் ஒரு நொடியில் உறைந்து போனது. விளையாடாத பிரியா, என்ன ஆச்சு? நேத்து வரைக்கும் நல்லாதானே பேசணும். இல்ல ஆதி, எங்க வீட்ல மாப்பிள்ளை பாத்துட்டாங்க, எனக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னால அவங்களை எதிர்த்து எதுவும் பேச முடியல. அவள் கண்களில் கண்ணீர். கல்யாணமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நாம பார்த்த கனவெல்லாம் என்ன ஆச்சு பிரியா? நம்ம எதிர்காலம் பத்தி எவ்வளவு பேசி இருக்கோம். நான் கிட்டத்தட்ட கெஞ்சினேன். அதெல்லாம் கனவாதி, இது நிஜம். நீ இன்னும் செட்டில் ஆகல. அவங்க நல்ல வேலையில செட்டில் ஆன பையனா பார்த்திருக்கறாங்க. என்னால எங்க அப்பாவோட பேச்சை மீற முடியாது. என்னை மன்னிச்சிடு. அவள் கைகள் என் கைகளை இறுதியாக பற்றிவிட்டு பிரிந்தன. பிரியா, ப்ளீஸ், எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நான் நல்ல வேலைக்கு என் வாக்கியம் முடிவதற்குள் முடியாது. ஆதி, குட் பை என்று சொல்லிவிட்டு அவள் வேகமாக எழுந்து சென்றுவிட்டாள். அவள் போன பிறகும் நான் அந்த இருக்கையிலேயே உறைந்து போய் அமர்ந்திருந்தேன். என்னைச் சுற்றி உலகம் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் என் உலகம் நின்றுவிட்டிருந்தது. அவள் போன பிறகு அந்த நகரத்தின் ஒவ்வொரு தெருவும் அவளின் நினைவுகளை சுமந்து என்னை குத்தியது. இங்கிருந்து தப்பிக்க வேண்டும். ஒரு புதிய தொடக்கம் தேவைப்பட்டது. அப்போதுதான் சென்னையில் கிடைத்த அந்த வேலை என் நினைவுக்கு வந்தது. இது வெறும் வேலை அல்ல, இது என் காயங்களுக்கு நான் போட்டுக்கொள்ளும் மருந்து. என் வாழ்க்கையை மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பு. உடனே கிளம்ப முடிவெடுத்தேன். ஆன்லைனில் பேருந்து டிக்கெட் பார்த்தபோது ஒரே ஒரு இருக்கை மட்டுமே மிச்சம் இருந்தது. கடைசி வரிசையில் ஒரு ஸ்லீப்பர் பார்த். என் நிலைமைக்கு அது பொருத்தமாகவே பட்டது. வாழ்க்கையின் கடைசி படியில் நிற்பது போல பேருந்தின் கடைசி இருக்கையில் என் பயணத்தை தொடங்கினேன். பேருந்து நிலையம் பரபரப்பாக இருந்தது. ஆனால் அந்த சத்தங்கள் எதுவும் என் காதுகளை எட்டவில்லை. நான் என் சொந்த சோக உலகில் மூழ்கியிருந்தேன். பேருந்து கிளம்பியது. ஜன்னல் வழியே என் ஊர் மெல்ல மெல்ல பின்னால் செல்வதை பார்த்தேன். பிரியாவின் நினைவுகளையும் அங்கேயே விட்டுவிட்டு செல்வது போல ஒரு பிரமை. என் இருக்கையில் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு கண்களை மூடினேன். தூக்கம் வரவில்லை, கண்ணீர்தான் வந்தது. பேருந்து ஒரு உணவகத்தில் நின்றபோது நான் இறங்கவில்லை, பசில்லை. எல்லோரும் ஏறிய பிறகு நடத்தின டிக்கெட்டுகளை எடுக்கத் தொடங்கினார். அப்போதுதான் என் அருகே ஒரு மெல்லிய குரல் கேட்டது. சார், என் பர்ஸ் காணோம் சார். சீட்ல தான் வச்சிருந்தேன் என்று ஒரு பெண் பதற்றத்துடன் நடத்துனரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். நடத்துனர் அதை காதில் வாங்குவதாக தெரியவில்லை. காசு இல்லாம ஏமா பஸ்ல ஏறீங்க? சென்னையில் இறங்கி என்ன பண்ணவ என்று அவர் சத்தமாக பேச அந்த பெண்ணின் முகம் வேதனையில் சுருங்கியது. நான் மெதுவாக எட்டி பார்த்தேன். 20களின் இறுதியில் இருக்கும் ஒரு பெண் கண்டக்டர் அவளுடைய சீட்டை வேறொருவருக்கு கொடுத்தார். கலைந்த கூந்தலும் கலங்கிய கண்களுமாக நின்று கொண்டிருந்தார். ஏதோ ஒன்று என்னை உந்தி தள்ள நான் என் இருக்கையை விட்டு எழுந்தேன். கண்டக்டர், அவங்க டிக்கெட் காசு நான் தரேன் என்றேன். அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு சென்றார். அந்த பெண் நன்றி என்று கண்களுடன் என்னை பார்த்தார். ரொம்ப தேங்க்ஸுங்க என்றார். அவரது குரல் உடைந்து போயிருந்தது. பரவாயில்ல அக்கா, ஆனா இப்போ நீங்க எங்க உட்காருவீங்க? இது கடைசி சீட், வேற இடமில்லையே என்றேன். அவர் செய்வதறியாது திகைத்து நின்றார்.
அந்த இரவில் ஒரு பெண்ணை அப்படி தவிக்க விடுவது மனிதாபம் அகப்படவில்லை. ஒரு கணம் யோசித்த நான் தப்பா நினைக்காதீங்க, வேணும்னா நாம இந்த ஸ்லீப்பர் சீட்டை ஷேர் பண்ணிக்கலாம். பாதி இடம் போதும்ல உங்களுக்கு என்று தயக்கத்துடன் கேட்டேன். அவர் முதலில் அதிர்ச்சியுடன் பார்த்தார். பிறகு என் கண்களில் இருந்த நேர்மையே புரிந்து கொண்டாரோ என்னவோ மெதுவாக தலை அசைத்தார். அவர் பெயர் ஜனனி. பேருந்து மீண்டும் நகரத் தொடங்கியது. எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு போர்வை மட்டும் திரையாக இருந்தது. அந்த சிறிய இடத்தில் ஒருவிதமான சங்கடமான மௌனம் நிலவியது. அந்த மௌனத்தை அவரே கலைத்தார். நீங்க சென்னைக்கு வேலை விஷயமா போறீங்களா என்று மெதுவாக கேட்டார். ஆமா அக்கா என்றேன். என் குரலில் இருந்த வலி எனக்கே தெரிந்தது. அவள் அக்கா சொல்ல வேண்டாம், பேர் சொல்லியே கூப்பிடுங்க என்று கூறி, ஏன் சோகமா பேசுறீங்க, என்ன ஆச்சு என்று அவர் கேட்ட விதத்தில் இருந்த பரிவு என்னை அறியாமல் என் மனதின் கதவுகளை திறந்தது. நான் பிரியாவை பற்றி, எங்கள் காதலை பற்றி, அந்த வலி மிகுந்த பிரிவை பற்றி எல்லாவற்றையும் கொட்டினேன். பேசி முடித்ததும் என் இதயம் லேசானது போல உணர்ந்தேன். நான் பேசி முடித்ததும் அவர் அமைதியாக இருந்தார். பிறகு ஒரு பெருமூச்சுடன் பேச ஆரம்பித்தார். உங்க வழி எனக்கு புரியுது. ஆனா நீங்க நேசிச்சவங்க உயிரோட வேற ஒருத்தர் கூட வாழப் போறாங்க. நான் நேசிச்சவர் இனி இந்த உலகத்திலேயே இல்லை என்றார். அவரது வார்த்தைகள் என்னை தாக்கியது. நான் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தேன். அவர் தன் கணவரை ஒரு விபத்தில் இழந்த கதையை சொன்னார். அந்த தனிமையின் கொடுமையையும் சமூகம் ஒரு இளம் விதவையை பார்க்கும் பார்வையையும் அதிலிருந்து மீள அவர் படும் கஷ்டங்களையும் விவரித்தார். அவர் பேச பேச என் சோகம் அவரது சோகத்தின் முன் எவ்வளவு சிறியது என்று எனக்கு உரைத்தது. இரண்டு காயப்பட்ட இதயங்கள் அந்த பேருந்தின் மங்கிய வெளிச்சத்தில் தங்கள் வலிகளை பரிமாறிக் கொண்டிருந்தன. வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்திக் கொண்டோம். நேரம் செல்லச் செல்ல எங்களுக்கிடையேயான தயக்கம் மறைந்து ஒரு ஆழமான புரிதல் ஏற்பட்டது. குளிரின் காரணமாக அவர் நடுக்கத்தில் இருந்தார். நான் போர்வையை இழுத்து அவரை போர்த்திய போது அவர் என் கைகளை மெதுவாக பற்றிக் கொண்டார். இன்னும் குளித்தாய் என்று கேட்டேன். அவள் ஆமாம் என்று கூறினார். நான் அவளிடம் ரொம்ப குளிர்ச்சி, அப்படினா என்னை அழைத்துக் கொள்ளுங்கள் என்றேன். அவரது கண்கள் கலங்கியிருந்தன. அந்த நொடியில் அவரது கண்ணீரை துடைக்க என் கைகள் நீண்டன. நாங்கள் இருவரும் மிக அருகில் வந்தோம். அந்த போர்வைக்குள், அந்த இருட்டில் இரண்டு காயப்பட்ட உள்ளங்கள் தங்களுக்குள் ஒரு புதிய ஆறுதலை தேடின. வார்த்தைகள் தேவையில்லாத அந்த நொடியில் எங்கள் உணர்வுகள் முத்தங்களாக பரிமாறப்பட்டன. அது காமில்லை. அது வழிகளிலிருந்து பிறந்த ஒருவிதமான ஆறுதல். துயரத்தில் மூழ்கிய இரண்டு ஆன்மாக்கள் ஒருவருக்கொருவர் மிதவையாக மாறிய தருணம் அது. பொழுது விடிந்தது. சென்னையின் காலை வெளிச்சம் பேருந்தின் ஜன்னல் வழியே உள்ளே நுழைந்தது. இரவு முழுவதும் இருந்த அந்த நெருக்கமும் உணர்வு பரிமாற்றமும் மெல்ல விலகியது. கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்தது. நாங்கள் இறங்கினோம். ஜனனி என்ற குரல் கேட்டு திரும்பினோம். ஒரு பெண் ஜனனியை நோக்கி ஓடி வந்தார். அவர் ஜனனியின் அக்காவாக இருக்க வேண்டும். ஜனனி என்னிடம் திரும்பி ஒரு மெல்லிய புன்னகையுடன், ரொம்ப நன்றி ஆதி, நேத்து ராத்திரி நீங்க மட்டும் இல்லைனா என்று சொல்லி நிறுத்தினார். நானும்தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஜனனி. என் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு என்றேன். அவர் தன் கைப்பையிலிருந்து ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து அதில் தன் முகவரியை எழுதிக் கொடுத்தார். இது என் அட்ரஸ், நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பா வாங்க என்றார். அந்த புன்னகையில் ஒரு புதிய நம்பிக்கை தெரிந்தது. அவர் தன் அக்காவுடன் நடந்து செல்வதையே பார்த்து கொண்டு நின்றேன். நான் சென்னைக்கு வந்தது ஒரு வேலையை தேடி, ஒரு பழைய காதலின் வழியை மறக்க. ஆனால் இந்த 24 மணி நேர பயணம் என் வாழ்க்கையின் திசையையே மாற்றியிருந்தது. பிரியாவின் பிரிவு தந்த காயம் இன்னும் இருக்கிறது. ஆனால் அதன் மீது ஜனனி என்ற ஒரு மெல்லிய போர்வை விழுந்திருக்கிறது. அந்த காகிதத்தை என் சட்டை பையில் பத்திரமாக வைத்துக் கொண்டேன்.
வாழ்க்கை சில சமயங்களில் நாம் எதிர்பாராத திருப்பங்களில்தான் நமக்கான உண்மையான சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கிறது என்பதை அந்த பேருந்தின் கடைசி இருக்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது. கதை பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களது ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்த கதையை எழுத உந்துதலை கொடுக்கும். நன்றிகளுடன் கனிமொழி.